ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா த பிரெத் ரிலீஸ். அதாவது சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஹார்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், நம்ம எதிர்பார்த்துட்டே போய் இது கடிச்சிருண்டான்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். பட் எதிர்பார்க்கும் போது என்ன ஆகும்னா, எதிர்பார்க்க அது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். பார்த்துருக்கீங்களா? ஐயோ இன்னைக்கு இது கிடைச்சிடணுமே, இது கிடைச்சிடணுமே, இன்னைக்கு இந்த பணம் வந்துடணும், இந்த பணம் வந்துடணும், இது நடத்தணும்னு நினைக்க என்ன ஆகும்னா, நம்ம அந்த சுச்சுவேஷன் மேல கொஞ்சம் ஓவரா ப்ரெஷர் போடுவோம். ப்ரெஷர் போட்டா என்ன நடக்கும்? அந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க, பிளஸ் உங்களுக்குள்ள நீங்க ப்ரெஷர் போடும்போது என்ன ஆகும்? அது நடக்காது. ஏன்னா உங்களுடைய இது காம் டவுனா, ஒரு இன்னர் சிஸ்டம் எந்த அளவுக்கு காம் டவுனா ரிலாக்ஸ்டா ஹாப்பியா இருக்கும்போது தான் அந்த சுச்சுவேஷன் உங்க கண்ட்ரோலுக்கு வரும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நிறைய டைம் ஒரு விஷயத்தை எஃபர்ட் போட்டு அது இன்னைக்கே நடக்கணும், இப்பயே நடக்கணுங்கிற ஒரு ப்ரெஷரை நம்ம போட போட என்ன ஆகும்னா, அந்த அவுட்கம் நம்ம கைக்கு வர்ற மாதிரி இருந்தாலும் கை நழுவி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்க மைண்டு அது கிடைக்கணும் அப்சசிவா போகும் இல்லையா, அந்த டைம் ஜஸ்ட் ஒரு ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி ஜஸ்ட் ஒரு இன்ஹேல். இப்ப என்ன பண்றீங்க, அந்த உங்களுக்குள்ள அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷரை என்ன பண்ணுங்க, ஸ்லோவா எக்ஸேல் பண்றீங்க. அந்த ப்ரெஷரும் எக்ஸேல் ஆகணும். அப்படி அகெயின் நவ் ஒரு ப்ரெஷர் போயிருச்சு, கொஞ்சம் இன்னும் மீதி இருக்கு, அந்த மீதியும் அகெயின் லாஸ்டா இருக்கிற கொஞ்சம் கூட. அப்ப ரிலீஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அந்த ப்ரெஷர் மேல, அந்த அவுட்கம் மேல வச்சிருக்கிற ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிட்டு ஜஸ்ட் அப்ப பாத்தீங்கன்னா டென்ஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது, அந்த அப்சஷன் இருக்காது. அப்ப நீங்க ஒரே இந்த விஷயம் எனக்கு தான், இது எனக்கானது தான், எனக்கு சொந்தமானது தான் சொல்லிட்டு உங்க ஒர்க்கை பாருங்க. நீங்க நினைக்கிறத விட ஃபாஸ்டா அந்த அவுட்கம் உங்களுக்கு சேரும். ட்ரை பண்ணுங்க. அவுட்கம் கண்ட்ரோலை நீங்க எடுத்துக்கணும் வித்தவுட் ப்ரெஷர்.